ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதிஸ் நலபாகம். நான் ரேணுகா. இன்றைக்கி நாம் நல்ல சுவையான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரை கப் அளவு கடலை பருப்பு சேர்த்து இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே இது கூட நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 4 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுக்கணும், ரொம்ப வறுத்துறாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததும் இது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு முறை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ரொம்ப இதுக்கு மேலே வறுத்துறாதீங்க, அப்புறம் அந்த கடலை பருப்பு வந்து ஓவராக வறுத்துட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இது நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். நல்ல சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.